அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 39 முற்றிலும் இலவசமானது. ஆர்வமுடையவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க. செயப்படு பொருள் குன்றா வினை, செயப்படு பொருள் குன்றிய வினை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனில் ஒரு முக்கியமான இன்ட்ரடக்டரி லெசன். ஏன்னா இந்த ரெண்டும் தான் கொஞ்சம் கவனப்பசகாக இருந்தால் காலவாரி விட்டுரும். அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த இரண்டிற்கான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் சொல்லிட்டோம். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க. செயப்படு பொருள் குன்றா வினை. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ராமன் பழம் சாப்பிடுகிறான். ராம் ஃபல் காத்தா ஹை. இது சொல்லிட்டோம். ராம் ஃபல் காத்தா ஹை. இது எப்படி செயப்படு பொருள் குன்றா வினைனாவது? இதிலே ஃபல் என்பது காத்தா ஹை என்ற வினை சொல்லின் செயல்படு பொருள் ஆகும். ராமன் சாப்பிடுகிறான்னு என்னத்தை சாப்பிட்றான்? பழம் சாப்பிட்றான். அதனால் இந்த ஃபல் பழம் என்பது காத்தாக என்ற வினைச்சொல்லின் செயப்படு பொருள் ஆகும். ஆகவே இது செயப்படு பொருள் குன்றா வினைச்சொல் ஆகும். இதை பார்த்துட்டோம். இப்போ குன்றிய வினைச்சொல் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அதையும் பார்த்துருவோம். ஒரு வினைச்சொல்லுக்கு செயப்படு பொருள் இல்லை எனில் அது செயப்படு பொருள் குன்றிய வினைச்சொல் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். ராம் ஸ்கூல் சே ஆத்தா ஹை. ராமன் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறான். ரைட்டு. மேற்கண்ட வாக்கியத்தின் வினைச்சொல் ஆத்தா ஹை. ரைட்டு. இந்த வினைச்சொல்லிலே எதை வருகிறான், யாரை வருகிறான் அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டால் எதாவது பதில் இருக்குதா? இல்லை. அதனால் பாருங்கள். மேற்கொண்ட வாக்கியத்தின் வினைச்சொல் ஆத்தா ஹை. இந்த வினைச்சொல்லிடம் எதை வருகிறான், யாரை வருகிறான் என்ற வினாவிற்கு விடை ஏதும் இல்லை. அதாவது செயப்படு பொருள் இல்லை. ஆகவே இது செயப்படு பொருள் குன்றிய வினைச்சொல் ஆகும். இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய வாக்கியங்கள் பின்னாடி இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எது செயப்படு பொருள் குன்றா வினை, எது செயப்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு நமக்கு தெரியும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், தப்பு வரவே வராது. சரிங்களா? இதை ஒரு தடவைக்கு 4 தடவை போட்டு பாருங்கள், கேளுங்க. நம்ம அடுத்து 40வது பாடத்தில் சந்திப்போம்.